அனைவருக்கும் வணக்கம். இன்று நீட் தேர்வு 2024க்கான நீட் தேர்வு நடைபெற்று மாணவர்களுடைய கருத்துக்களை தெரிந்து இந்த பதிவில் நான் பதிவிடுகிறேன். இந்த ஆண்டு பொதுவாக ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 பாடத்தில் மாணவர்களுடைய கருத்து என்னவென்றால், பயாலஜி பொறுத்தமட்டில் அனைவருமே நல்ல ஈஸியாக இருந்தது என்ற கருத்து தெரிவித்துள்ளனர். அதே போல் ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃப்பாக இருந்தது என்றவாறும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி மாடரேட்டாக இருந்திருக்கு. ஸோ இப்போது சென்ற ஆண்டு பார்க்கும் பொழுது இந்த ஆண்டும் பெரிய அளவுக்கு கட் ஆஃப் மாற்றங்கள் வரும் என்று நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. சென்ற ஆண்டு வந்த கட் ஆஃபே இந்த ஆண்டும் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே போல் இப்போது 92.5% அது கட் ஆஃப் பொது கட் ஆஃப். அதில் பார்த்திங்க அப்படின்னா சென்ற ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்கும் பெரிய மாற்றங்கள் இருக்க வாய்ப்பில்லை. ஸோ அதனால் இந்த ஆண்டில் 7.5 இப்போது அரசு ஒதுக்கீடு அதில் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் கூடுதலுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் 7.5 தான் கட் ஆஃப் கூடிகிட்ருக்கு. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் மாணவர்கள் விழிப்புணர்வு அதிகமாக இல்லாதனால கம்மியாக கட் ஆஃப் இருந்தது. அதற்கு பிறகு தமிழ் மீடியம் மாணவர்கள் இன்றைக்கி நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீட்டுக்காக. ஸோ அப்போ அப்படி ஒரு ஆண்டு பயிற்சிக்காக தமிழ் மீடியம் மாணவர்கள் இப்போ நல்லா படிச்சுட்ருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப அந்த 7.5 கட் ஆஃப் தான் இந்த ஆண்டு கூடுதலாக இருக்குமே வெளியே இந்த 92.5 சென்ற ஆண்டு கட் ஆஃப் போலவே தான் இந்த ஆண்டு இருக்கும். அதனால் பயந்துக்க வேண்டியதில்லை. ஸோ அதே போல் இந்த +2 முடிச்சுட்டு 1 மந்த்து அந்த டைமில் படித்து எழுதியிருக்க மாணவர்களுக்கு ஓரளவுக்கு டஃப்பாக தான் இருக்கிற மாதிரி மாணவர்களுக்கு கருத்து இருக்குது. ஸோ என்னென்னா, இப்போ நீட்டை பொறுத்த வரைக்கும் 50% +1 இருந்தும் 50% +2 வருகிறது. அதே மாதிரி இந்த டைம் பயாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே NCERT பேஸில் தான் கொஷின் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம ஒரு ஆண்டு இதற்காக முழுமையாக படிக்கும் பொழுது இந்த நீட் தேர்வில் வெற்றி பெறுவது சுலபம். கண்டிப்பாக நீங்களும் டாக்டர் ஆகலாம். ஸோ அதனால் இப்போ எழுதி இந்த இதிலே கிடைச்சதுன்னா சந்தோஷம். அப்படி கிடைக்கல அப்படின்னா இப்போ எல்லாத்துக்குமே இப்போ கட் ஆஃப் தெரிஞ்சிடும். இப்போ 1 or 2 டேஸில் ஆன்சர் கீழே வந்துடும். ஸோ அதை வச்சு நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ மார்க் வருது, ஸோ இந்த மார்க்குக்கு மேலே கட் ஆஃப் வருது அப்படின்னா நம்ம பயந்துக்காத எதிர்பார்க்கலாம். கட் ஆஃப் குறையுதுன்னா உங்களுக்கு அருமையான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எந்தளவுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, எதில் வீக்காக இருக்கிறீங்க, இன்னும் எதை நம்ம தயார்படுத்திக்கணுன்ற நிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களுமே எல்லாராலுமே முடியும். ஸோ அதுக்கான முயற்சி சிறந்தவாறு அதுக்கு தகுந்து போல் நீங்கள் பயிற்சி எடுக்க வேண்டும். இப்போ யூனிக் அகாடமியில் 1998 1998 பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. அதே போல் நுழைவுத் தேர்வு ஆரம்ப கட்டத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ண நுழைவுத் தேர்வு, நெக்ஸ்ட் ஜிப்மர், எய்ம்ஸ், FMC போன்ற நுழைவுத் தேர்வுக்கு சேலத்தில் நீண்ட காலமாக பயிற்சி வழங்கும் ஒரே அகாடமி யூனிக் அகாடமி. ஸோ இப்போ நீட் 2016 அதற்கான பயிற்சி வழங்கிட்டு இருக்கோம். இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் இப்போது +2 தமிழ் மீடியத்தில் படித்து டாப் 3 எடுக்கிற மாணவர்களுக்கு நாங்கள் யூனிக் அகாடமியில் இலவச பயிற்சி வழங்கப்படுகிறது. அதே போல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில் +2 சென்டம் எடுத்த மாணவர்களும் இந்த யூனிக் அகாடமியில் நீட் படிக்கணும் அப்படின்னா இலவசமாக நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஆண்டுக்கான பயிற்சி இங்கே இருக்குது. அதில் நீங்கள் படிக்கிறப்ப கண்டிப்பாக இந்த நீட் தேர்வு வெற்றி பெறலாம். அதே மாதிரி மற்ற ஆங்கில மீடியத்தில், இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த மாணவர்களுக்கும் ஆங்கில வழி மற்றும் தமிழ் வழி 2 வழியிலையுமே இங்கே பயிற்சி இருக்குது. அதே போல் குறைவான கட்டணம். நீங்கள் எந்த கல்வி நிறுவனமும் வழங்க முடியாத அளவுக்கு குறைந்த கட்டணமும் யூனிக் அகாடமி வழங்குகிறது நீட் தேர்வுக்கான மாணவர்களுக்கு. ஸோ இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி +2 மார்க்கை பொறுத்தும் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது. அதெல்லாமே பயன்படுத்திக்கலாம். ஸோ இப்போது நாளைக்கு ரிசல்ட் 6/5/2024 அன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் +2 படித்த மாணவருக்கு ரிசல்ட் வெளியிடுகிறது. தமிழ்நாட்டு அதாவது
சமச்சீர் வழியாக படிக்கும் மாணவர்களுக்கு இந்த ரிசல்ட்டு வருது. இந்த ரிசல்ட்டில் வந்து நல்ல மதிப்பெண் எடுக்கிற மாணவர்கள் நீட் படிக்க முடியாது, நமக்கு அதுக்கான கல்வி கட்டணம் கட்ட முடியாது என்ற மாணவர்களும் இங்கே யூனிக் அகாடமியில் சேர்ந்து பயிற்சி பெறலாம். அதுக்கான இலவச பயிற்சியும் யூனிக் அகாடமியில் இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7868999794 மற்றும் 9443237648 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். சேலத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ளது யூனிக் அகாடமி. ஸோ இந்த ஹாஸ்டல் வசதியும் உள்ளது. ஸோ வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கும் மாணவருக்கு தகுந்தாரும் ஹாஸ்டல் இருக்குது. ஸோ நீங்கள் பயன்படுத்தி நீட் தேர்வில் வெற்றி பெறும் மாணவர்கள் இந்த ஆண்டு கட் ஆஃப் தெரிஞ்சு நீங்கள் நீட்டில் ஜாயின் பண்ணலாம். அதே போல் நீட் கிடைக்காத அடுத்த ஒரு ஆண்டு படிக்கணும் மாணவர்களுக்கும் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் யூனிக் அகாடமியில் வெகு விரைவில் துவங்க உள்ளது. அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி யூனிக் அகாடமி 16 அத்வைதா ஆசிரமம் சாலை, புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம் 636004 மற்றும் கான்டாக்ட் நம்பர் 9443237648 அண்டு 7868999794 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.